கரூர்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. கூட்ட நெரிசனால வந்து நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருந்தாங்க. 40 பேர் இறந்திருக்காங்க. இது யாரு மேல தவறு நினைக்கிறீங்க? விஜய் மேல தவறா இல்ல தமிழக அரசு காவல்துறை மேல? இல்ல காவல்துறை மேல தான் தவறு. போன ஜனத்துக்கு மேல தான் இவ்வளவு ஜனம் ஏன்பா போகணும்? இவ்வளவு ஜனம் இன்னத்துக்கு போகணும் சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு பேனர் அடிக்க மினிமம் 20 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். சம்பவம் நடந்தது 8:45. அந்த வண்டிலாம் உள்ள வருது ஒரு 9:30 வருது. எப்படி அத்தனை வேனுக்குள்ள நம்ம திமுக மருத்துவமனைன்னு சொல்லி இத்தனை பேனர் போட்டு ஃப்ரெஷ்ஷா பேனர் போட்டு ஒரு உள்ள வருது ஆம்புலன்ஸ். இப்ப விஜய் கைது செய்யப்படுற மாதிரி அதெல்லாம் கைதுலாம் பண்ணனா மக்கள் தாங்க மாட்டாங்க. இப்ப விஜய் சார் மாதிரி ஒரு ஆள் அவரு அவ்வளவு பெரிய இது அவருக்கே இப்படி பண்றாங்கன்னா சாதாரண ஆள் சாதாரண கூலி வேலை செய்யறவங்க எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பயம் தான் எழுது. 40 பேர் இறந்துட்டாங்கம்மா. செத்துட்டாங்க 40 பேரு. கரூரில் விஜய் செய்த பரப்புரை, 40 பேர் உயிரிழப்பு, 50 பேர் தீவிர சிகிச்சை பிரிவு. இதற்கு காரணம் திமுக அரசா, தமிழக காவல்துறையா, தாவேக தலைவர் விஜயா அப்படிங்கிறத பப்ளிக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜய் வந்து கரூரில் சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. கூட்ட நெரிசல 40 பேர் இறந்திருக்காங்க. குழந்தைகள் உட்பட பெண்கள் எல்லாமே சேர்த்திருக்காங்க. ஆனால் முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 40 பேர் சொல்லலை. இப்போதான் ஒருத்தரா 40 பேர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரூர்ல 40 பேர் இறந்துட்டாங்கம்மா. அதுக்கு என்னப்பா பண்ணலாம்? யார் மேல தப்பு நினைக்கிறீங்க? நான் எனக்கு நான் 1வது கூட படிக்கல, அருவா இருக்குது நான் சொல்றதுக்கு. நம்ம போன ஜனத்துக்கு மேல தான் இவ்வளவு ஜனம் ஏன்பா போகணும்? இவ்வளவு ஜனம் இன்னத்துக்கு போகணும் சொல்லு பார்க்கலாம். போட முடிஞ்சா போடுங்க ஓட்டு, இல்லைன்னா விடுங்க. யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு போடுறோம். அந்த மீட்டிங்கில் போய் சேர்ந்து சாவறதுக்கா போனாங்க எல்லாம்? அம்மா, கரூர்ல விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போயிருக்காரு. கூட்ட நெரிசல 40 பேர் இறந்திருக்காங்க, 55 பேர் சீரியஸா இருக்காங்க. இது யார் மேல தப்பு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் மேலேயா விஜய் மேலேயா? ஒன்றும் யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. இது கட்சியோட இதுவாக தான் இருக்கும். இது அவங்க மேலே சொல்ல முடியாது, இவங்க கூட்டம் மீட்டிங் வச்சுக்க மேலே சொல்ல முடியாது. தெரியுதா? யாரோட சூழ்ச்சியாக இருக்கும். இது விஜய் மேலே தப்பு சொல்ல முடியாது. திமுக தான் அதுக்கு காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் மேல தான் தப்பு. நீங்க நினைக்கிறீங்க பிரதர்? கவர்மெண்ட் மேலே தான். இப்போ மாற்று அரசியலை பாக்குறீங்க. ஆனா இதனால இப்ப விஜய் கைது செய்யப்படுற மாதிரி அதெல்லாம் கைதுலாம் பண்ணனா மக்கள் தாங்க மாட்டாங்க. ரொம்ப இதுவாக நடக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கரூர்ல விஜய் சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அது கிட்டத்தட்ட கூட்ட நெரிசல்ல 40 பேர் இறந்திருக்காங்க. இது யார் கரெக்டாக இருந்துன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்திருக்கணுமா, அல்லது டிவிக்கு விஜய் அவர்கள் கரெக்டாக கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கலாமா? ரெண்டுமே தப்பு தான் ப்ரோ. சிஎம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் பேசி ஒதுக்கி இருக்கலாம். விஜய் கொஞ்சம் பார்த்து ஒரு டைம் எடுத்து பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா? ஆனால் பட் யாரு காரணம் பார்த்தீங்கன்னா தப்பு யாரும் சொல்ல முடியாது, ரெண்டுமே சொல்ல முடியாது. சுச்சுவேஷன் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தப்பு யாரும் சொல்ல முடியாது. கூட்ட நெரிசல் ஆனால் ஒரு விஜய் அரசியல்வாதி கிடையாது இல்லையா? இப்போதைக்கு ஒரு ஆக்டர். அவர் பார்க்குறப்ப வர செய்வாங்க. ஏற்கனவே நம்ம தான் இடம் ஒதுக்கி தரணும். சிஎம் ஒதுக்கலை. ஸோ மேபி சிஎம் தப்பாக இருக்கலாம். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், கவர்மெண்ட் மேலேயும் பழி போட முடியாது. அரசியலுக்கு வரவங்களை பார்க்கணும். நம்ம போன தப்பு. அவங்க வராங்கன்னா சுற்றுப்பயணம் அவங்க முடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம தேவையில்லாத போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீந்து அடித்து இன்னும் படத்தில் பாரு அதே மகன் தான் அங்கே வர போகிறாரு. அதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வீந்தடிச்சு நம்ம உயிர் உண்ணும்? தேவையில்லாத வேலை நம்ம மக்கள் இது. ஐயா, கரூர்ல விஜய் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. 40 பேர் இறந்திருக்காங்க, 55 பேர் சீரியஸா இருக்காங்க. 40 பேர் இப்போ நிலவரப்படி 40. ஓகே. இப்போ இது யார் மேல தப்பு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் மேல தப்பா, விஜய் மேல தப்பா? கவர்மெண்ட் மேலே தான் தப்பு. எல்லாம் இது கொடுக்கணும்ல. ஆள் போகுதுன்னா இன்சர்ட் பண்ணணும், போகணும் பார்க்கணும்ல. தினி தொகுதி இங்கே போகிறாங்க. அவங்கவுங்க ஒரு இது நாட்டாள்னு ஒரு இது ஆசை இருக்குது, போவோம். என்ன அவங்கவுங்க நம்ம போகிறோம்னா போலீஸுக்கார் பாதுகாப்பும் வேணும், காவல்துறை இதில் இருக்குல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எல்லாம் வேணும். என்ன செய்யறது? யாரும் பாதுகாப்பு இல்லாத இவ்வளோ அலட்சியம். இல்லை காவல்துறை மேல தான் தவறு. அரசியல் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் இவ்வளோ பேர் மீட்டிங் வைக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா இவ்வளோ அழிவு இந்த குழந்தைங்க இறந்துருக்காரு. எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி கூட்டம் கூட கூடாது. பப்ளிக் சேர்றது தப்பு.
என்ன வராங்களா அவங்களோட இது வந்து அவங்க அரசியல் பண்ணிட்டு போட்டோம். நம்மளோட இது இன்னைக்கு என்ன வேலையோ அந்த வேலைக்கு போனால் தான் நமக்கு 150 கூலி வேலை செய்ய முடியும். இவ்வளோதான் விஷயம். ஏன்னா நம்ம பண்ணுற தப்பு அரசியல் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் எது மேலேயுமே போட முடியாது. இது செய்கிறதெல்லாம் வந்து நம்மளா பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே போய் தூக்கி போட்டோம். அவன் அந்த ஆட்சி மேலே குறை சொல்கிறது, அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க விட்டாங்க அப்படிலாம் சொல்கிறது வேஸ்ட்டு. எந்த கட்சிக்குமே நம்ம ஆதரவு இது கிடையாது. நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பொதுமக்கள் கரெக்டாக இருந்தால் அவங்க வராங்களா அவங்கவுங்க கட்சியார் போகிறாங்க பார்க்க போகிறாங்க மீட்டிங் நடத்திட்டு போக போகிறாங்க. நமக்கு என்ன வேலை இன்றைக்கி போனால் 100 ரூபா சம்பாதிப்போம் 200 ரூபா அந்த வேலையை பார்த்து போனோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு அங்கே வந்து அந்த நான் வந்து ஒரு விஜய் ரசிகர், இப்போ வந்து ஒரு அடிப்படை தொண்டர். இப்போ என்ன விஷயம்னா நான் டெய்லியும் சாட்டர்டே அந்த வீடியோ வந்து நான் லைவில் எப்பயுமே ஃபோனில் பார்த்துட்டு இருப்பேன். நான் இன்றைக்கி என் ஒர்க் முடிச்சுட்டு நான் லைவில் பார்த்துட்டு இருக்கும் போது எப்பயுமே வந்து தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுவார். ஆனால் நேற்று நாமக்கல்லில் 13 நிமிஷம் பேசியிருந்தார். 13 நிமிஷம் 14 நிமிஷம் பேசிட்டு இந்த கரூர் வந்ததுக்கப்புறம் நான் லைவில் பார்த்த மழை பெய்கிற மாதிரி அந்த ஈசல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தது. அப்போ என்னடா, ஆனால் அப்போ இன்னும் மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் அதை தாண்டி என்ன சொல்கிறதுன்னா ஒரு 3 நிமிஷத்தில் அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா 2-3 ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. ஒரு 3 நிமிஷத்தில் அந்த ஸ்பீச்சை கட் பண்ணிவிட்டு போயிட்டார். நான் கூட என்ன சரி ஓகே இவ்வளோ தான் ஸ்பீச் போல் அப்படின்னு நினச்சி விட்டேன். அவர் ஸ்பீச்சை கட் பண்ண அடுத்த ஒரு 5வது நிமிஷமே பார்த்தீங்கன்னா கரூரில் கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் என் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் வருது. என்னடா இப்போ தான் தலைவர் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து அங்கே லைவாக நடக்கிறதெல்லாம் இங்கே ஃபேஸ்புக்கில் நியூஸாக வந்துருக்குது. பார்த்தா முதலமைச்சர் வந்து அங்கே அமைச்சரை அமைச்சு விட்றாங்க, அமைச்சர் வராங்க. இதெல்லாம் எப்படி வந்து இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் முன்கூட்டியே எப்படி எல்லாருக்கும் தெரியும். இப்போ 8:45க்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அங்கே க்ளோஸ் ஆகுது. 8:50 8 மணி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே எப்படி எல்லா அமைச்சராலையும் அங்கே போக முடியும், எப்படி எல்லாமே வந்து அங்கே நிற்க முடியும், எல்லாமே வந்து இது பண்ண முடியும். அது இல்லாமல் என்ன சொல்லுது இந்த திமுக மருத்துவ அணின்னு சொல்லி ஒரு பேனர் வச்சு ஒரு வண்டி உள்ளே வருது. நான் என்னன்றேன் ஒரு பேனர் அடிக்க மினிமம் 20 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். கண்டிப்பாக சம்பவம் நடந்தது 8:45. அந்த வண்டிலாம் உள்ளே வருது ஒரு 9:30க்குள்ளே வருது. எப்படி அத்தனை வேனுக்குள்ளே நம்ம திமுக மருத்துவ அணின்னு சொல்லி இத்தனை பேனர் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பேனர் போட்டு ஒரு உள்ளே வருது ஆம்புலன்ஸ். அப்போ அதெல்லாம் யோசிக்கணும். நான் என்னன்றேன் இப்போ ஸோ ஓகே அவர் தலைவர் வளரக்கூடாது இப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் ஓகே. இதை வந்து ஏன் மக்கள்கிட்ட இப்போ 40 உசுறுனா இப்போ எல்லாருமே வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த உயிர் வராது. இந்த உயிரும் வராது. இந்த என்ன சொல்கிறது இவங்க இப்போ இவ்வளோ கீழ்த்தனமான அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லை இதெல்லாம் யார் பண்ணது? இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா இதெல்லாம் 100% பிளான்டுன்னு தெரியுது. இதை தமிழ்நாடு மக்களே ஏற்றுக்கிட்டாங்க. இதை தாண்டி எப்படி சொல்கிறதுனா இது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பயமாக இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இது தலைவருக்கே அப்படின்னா இப்போ சாதாரண மக்கள்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து இப்போ விஜய் சார் மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து அவர் அவ்வளோ பெரிய இது அவருக்கே வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா சாதாரண ஆள் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பயம் தான் எழுது. இந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்குதுல அதை ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னார். அதான்பா அது மட்டும் தான்ப்பா பார்த்தேன். இல்ல 40 பேர் இறந்துட்டாங்கம்மா. செத்துட்டாங்கம்மா 40 பேர். பார்க்க முடியல. 55 பேர் வந்து சீரியஸா இருக்காங்க, 40 பேர் செத்துட்டாங்க. ஏமா அந்த ஜன தொகை இல்லையா? ஆமா கூட்ட நெரிசலம் நெருக்கல. அதுதான் இப்ப வந்து இப்ப அது யார் மேல தப்பு நினைக்கிறீங்க? விஜய் மேல தப்பு நினைக்கிறீங்களா இல்ல தமிழ்நாடு காவல்துறை மேலயா? ஏன்பா இவங்க போன மேலதான்மா தப்பு. முதல்ல எங்களை வான்னு கூப்பிட்டாரா அவரு? ஊடா போய் கூப்பிட்டாரா? சொல்லு பார்க்கலாம். நீயே சொல்லுப்பா. நான் ஆனால் நடிகரை பார்க்கறதுக்காக போவாங்க, மக்களை பார்க்கறதுக்கு யாருனால நடிகர் வந்து பார்க்கறதுக்காக மக்கள் போகிறவங்க இருக்காங்க. என்ன எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்க்க போகிறது, எம்ஜிஆரை பார்க்க போகிறதா அப்படி இருக்குது. இது வரைக்கும் வாழ்க்கையிலே கிடையாது. இதா எம்ஜிஆர்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி எம்ஜிஆர் ரசிகன் தெரியுதா. அடுத்தது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவங்களுடையது. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க தான் நல்லா நாட்டை நல்லா ஆண்டாங்க. ஒரு பிரச்சனை இல்லாத நடந்துக்கிட்டு இருந்தது. அராஜகம்.